ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம மீனா பிரெக்னென்ட் ஆனா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. இப்போ நம்ம மீனா இந்த ரோகிணியை பத்தின விஷயத்தவே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம விஜயா இருந்துட்டு மீனா ஒரு காஃபி கொண்டு வா, தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மீனாவுமே இதோ கொண்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்ன விஜயா என்னாச்சு, ஏன் தலைவலிக்குதுன்னு சொல்கிற, நீ நார்மலாக இருக்கிற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க என்னத்துக்கு சொல்கிறீங்க, நான் பார்வதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். அங்கே அந்த சிவன்னு சொல்லிட்டு என்னவோ செல்ல பேரெல்லாம் வச்சு கூப்பிடுறாங்க. ரெண்டு பேருமே வயசானவங்க மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ஏதோ புது கல்யாண ஜோடி மாதிரி இருக்காங்க. ஏதோ யூடியூப்பில் வீடியோலாம் போட்டுக்கிட்டு 50,000 வியூஸ் போயிடுச்சான். அதுக்கு இந்த சிவனு கேக்கெல்லாம் வெட்டி பார்வதியை பாருன்னு சொல்லி ஊட்டி வருது என்ன, அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிறது என்ன, அதெல்லாம் பார்க்கவே சகிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அதை பார்த்ததா தலைவலியா, பார்வதி ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுவாளோன்னு சொல்லிட்டு உனக்கு பொறாமையாக இருக்குது, அதனால தான் உனக்கு தலைவலிக்குது போல் அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க சும்மா இருங்க, அவள் பெருசாக சாதனை பண்ணிட்டா, அதை பார்த்து நான் என்ன பொறாமையாக படணும், பார்க்கறதுக்கு கன்றாவியாக இருக்குது. என்னமோ எல்லாம் பேர குழந்தைங்க நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனும் பார்வதியும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. எனக்கு என்னமோ இந்த பார்வதி அந்த சிவனை கல்யாணம் பண்ணிக்குவாளோன்னு தோணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜயா வாயை மூடு, உன் ஃப்ரெண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு போனால் அதை பார்த்து நீ சந்தோஷப்படணும், இப்படி தப்பாக பேசாத. அந்த சிவன் என்றவங்க கதை எழுதி கொடுக்குறவங்க, பார்வதி அதை பார்த்து படித்து வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. யூடியூப் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் வைரலாக பார்க்குறாங்க. எங்கள் பார்வதி ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுவாளோன்னு சொல்லிட்டு நீ பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க சும்மா இருங்க, எனக்கு ஏற்கனவே தலை வலிக்குது. மீனா எவ்வளோ நேரண்டியாச்சு உங்ககிட்ட காஃபி போட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு, இதோ கொண்டு வந்துட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபி குடிச்சிட்டு அப்படியே உடனே துப்பிடுறாங்க. ஏய் என்னடி காஃபி போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவோட முகத்திலேயே ஊற்றவும் மீனாவுக்கு அப்படியே முகமெல்லாம் சுட்டுருது. ஐயோ அம்மான்னு சொல்லி கத்துறாங்க. உடனே அண்ணாமலையோ, விஜயா என்ன காட்டு மிராடித்தனமாக நடந்துக்கிற, காஃபி நல்லா இல்லைன்னு சொல்லு, எதுக்காக இப்போது மீனா முகத்தில் காஃபி விட்டெறிஞ்ச, இதெல்லாம் ரொம்ப தப்பு விஜயா, நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க, வர உன் நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை. ஏங்க என் நடவடிக்கைலாம் கரெக்டாக தான் இருக்குது. இந்த மீனா எப்போவுமே காஃபி நல்லா தானே போடுவா, இன்னைக்கு சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போட்டு வச்சுருக்காங்க, வாயில் வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம மீனா இருந்துட்டு, அத்தை நான் தெரியாமல் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படி போட்டுட்டேன் அத்தை, அதுக்காக முகத்திலேயே காஃபி ஊற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுமே கோவப்படுறாங்க. என்னடி கோவம் வருதா, பிச்சைக்கார குடும்பத்திலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் கோவமெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா நீ பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, மீனா முகத்தில் காஃபி கொட்டினதுக்கு சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இவக்கிட்டலாம் என்னால் சாரி கேட்க முடியாது, போயும் இந்த பிச்சைக்காரிக்கிட்ட பூ கட்டுறவக்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களா, அதெல்லாம் நான் செத்தாலும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கரெக்டாக முத்து வராங்க. என்னப்பா ஏதோ மன்னிப்பு அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம மீனா அண்ணாமலைக்கிட்ட சைகை பண்ணிடுறாங்க, இந்த விஷயத்த சொல்லாதீங்க அப்புறம் அவர் ரொம்ப கோவப்படுவாங்கன்ற மாதிரி. இப்போது நம்ம முத்து இருந்துட்டு, என்ன மீனா உன் முகமெல்லாம் ஒரு மாதிரி பிசுபாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் காலையிலேருந்து முகம் கழுவலை, அதனால தான் இப்படி இருக்குது. இங்கே விஜயா திருட்டு முழிக்கிறாங்க. இல்லை மீனா உன் சேரியெல்லாம் காஃபி கொட்டிருக்கே, என்னாச்சு அப்படின்னு சொல்லவும், அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லவும், மீனா நீ ஏதோ ஒன்றுத்த மறைக்கிற, என்னன்னு என்கிட்ட சொல்லு, எப்படியும் உன் சேரியெல்லாம் காஃபி கொட்டுச்சு, உன் முகமெல்லாம் பிசுபாக இருக்குது, உன் முகத்துலேயும் காஃபி தான் கொட்டியிருக்கு, என்னாச்சு மீனா, நீயே தெரியாமல் கொட்டிக்கிட்டியா, இல்லை இங்கே இருக்கிறவங்க யாராவது ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா விஜயாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. உடனே விஜயா, ஏய் முத்து நான் தான் அந்த வேலையை செஞ்சேன், உன் பொண்டாட்டியை காஃபி போட்டுட்டு வர சொன்னால் அதில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பை வாரி அள்ளி கொட்டிட்டு வந்திருக்கா, அதை குடிக்க முடியாமல் தான் அவன் முகத்திலேயே விட்டு எறிஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முத்துவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே பயங்கர சத்தமாக, இங்கே பாருங்கம்மா, என் பொண்டாட்டியை இனிமேல் காஃபி போட சொன்னீங்க அவ்வளோதான், எனக்கு கெட்ட கோவம் வரும். இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே அவள் சமைச்சு போகிறதுலேருந்து மற்ற எல்லா வேலையுமே பார்த்துக்கிறா, அவள் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பூ வியாபாரத்துலேயுமே நிறைய வேலை பார்க்குறா, இப்படி வீட்டுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறா, அவளை இப்படி தான் அவமானப்படுத்துவீங்களா, இங்கே பாருங்கள் இனிமே
அவள் வந்து உங்களுக்காக காஃபி என்றைக்குமே போட மாட்டா. மீனா, நான் சொன்னால் மட்டும்தான் நீ போடணும். அப்பாவுக்கு தவிர மற்ற யாருக்குமே நீ காஃபி போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க விடுங்க, அத்தை ஏதோ தெரியாமல். அது எப்படி மீனா தெரியாமல் போட முடியும்? இவங்களுக்கு திமிரு, உடம்பு ஃபுல்லாக திமிரு. ஒரு பணக்கார மருமக வந்திருந்தா அந்த பணக்கார மருமகளுக்கு காலில் விழுந்து காலெல்லாம் பாலாபிஷேகம் கூட பண்ணுவாங்க இந்த அம்மா. இப்படி பாரம்பரியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, கண்டிப்பாக அந்த பணக்கார மருமகங்களை எல்லாமே ஒரு நாளைக்கு இவங்க தலையில் மிளகா அரைச்சிட்டு தான் போக போகிறாங்க. கடைசியில் உன்னை தங்கம் தெய்வம்னு சொல்லிட்டு உன்னை கும்பிட போகிறாங்க. அந்த காலம் சீக்கிரமாகவே வரதான் போகுது மீனா, நீ கவலைப்படாத. இனிமே என் அம்மாவுக்காக நீ காஃபியோ இல்லை மற்ற எதுவுமே கொண்டு வரக்கூடாது. நீ வேலை செய்கிறதுனால தானே இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க. இப்போது நம்ம மீனா இருந்துட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தாங்க. இந்த ரோகிணியை அத்தை தலைமலை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள பற்றின ரகசியம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளோதான். அத்தை மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள யாருமே தாங்க மாட்டோம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ரகசியத்தை மறைச்சி வச்சுருக்காங்க. இந்த விஷயத்தை என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்க முடியல, உங்ககிட்ட சொல்லவும் முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. கிறிஸ்டியன் நினச்சி தான் இப்போ வரைக்கும் நான் அமைதியாக இருக்கேன். கண்டிப்பாக எப்போ இந்த உண்மை வெளியே வரும்னு எனக்கு தெரியல. என்னால் ரொம்ப நாளைக்குமே இந்த உண்மையை மறைச்சி வச்சிருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனா, நான் சொல்கிறது ஏதாவது புரியுதா இல்லையா? நான் இல்லாத அப்போ கூட அம்மாவுக்கு காஃபி போடவே கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, டேய் என்னடா ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் மருமக இன்னும் 2 பேர் இருக்காங்க. நான் சொல்கிற வேலையை அவங்க செய்வாங்க. சரி சரி சரி, உங்கள் பணக்கார மருமகன்கிட்டயே நீ வேலையை சொல்லு, ஆனால் என் பொண்டாட்டிக்கிட்ட வேலையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இங்கே ரோகிணியும் மனோஜும் வராங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து விஜயாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்ன மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருக்க? நீ எப்போவுமே இப்படியே சந்தோஷமாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ரோகிணி இருந்துட்டு, ஆண்டி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா காலில் விழுறாங்க. நீங்கள் 2 பேரும் எப்போவுமே நல்லா இருக்கணுமா. நீ இருக்கிற வரைக்கும் என் பிள்ளை மனோஜ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அவன் பிஸ்னஸில் மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் 2 பேரும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம மீனா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த ரோகிணி எவ்வளோ பெரிய கேடி வேலையை பார்த்துருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்க முடியலையே, இவங்கள பாராட்டிட்டு வேறு இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி நம்ம மீனா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம ரோகிணி இருந்துட்டு, ஆண்டி நமக்கு மிகப்பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, இங்கே பாருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை வந்து காட்டுறாங்க. என்ன ரோகிணி இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆண்டி இது 10 லட்ச ரூபாய் செக் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. 10 லட்சமா? என்ன சொல்கிற ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாத்த, இது அட்வான்ஸ் மட்டும்தான். அந்த ஆர்டரை நாங்கள் நல்லா செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது மூலமாக நமக்கு 50 இல்லை 1 கோடி ரூபாய் நமக்கு லாபம் வரும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆர்டர் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. கனவு உலகத்துக்கு போயிடுறாங்க. அப்படியே பணமழையாக விஜயா மேலே கொட்டுது. ஆமாம் ஆமாம், நிறைய பணம் 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 பணம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இங்கே முத்து இருந்துட்டு, அப்பா பணம்னா பணம் கூட வாயை பொழக்கும், இங்கே பார்த்தீங்களா அம்மாவோட வாய் எவ்வளோ பெருசாக பொழக்கிறாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சும்மா இருடா, என் மருமக ரோகிணி 10 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் செக் கொண்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் கோடி ரூபாய் லாபம் வரும்னு சொல்லியிருக்கா. அந்த லாபம் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா என் பையன் மனோஜ் இன்னும் பெரிய ஆளாக வளர்ந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா ரொம்ப பெரிய ஆளாக வளர்ந்துட்டா வீட்டுக்குள்ளே வரப்போ வாசுப்படி தலை இடிக்கும்பா, ரொம்ப பெருசாகவும் வளர்றது ரொம்பவே ஆபத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் சும்மா இருடா, பொறாமையில் பேசிக்கிட்டு இருக்காத, நீ என்ன சாதாரண கார் டிரைவர் தானே, என் பையன் மனோஜ் பெரிய பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணி அவன் ரொம்ப உசரத்தில் போய் உட்கார போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க வானத்துக்குள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் சும்மா இருடா, கார் ஓட்டுறவனுக்கெல்லாம் என்ன தெரியும் பையனோட பிஸ்னஸை பற்றி அப்படின்னு சொல்லவும் உடனே நம்ம மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அத்தை தேவையில்லாமல் என் புருஷனை கார் ஓட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தரக்குறைவாக பேசாதீங்க. அவர் தான் கடைசியில் உங்களை பார்க்க போகிறாரு, மற்றவங்க யாருமே உங்களை பார்க்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க அத்தை, என் புருஷனை பற்றி தரக்குறைவாக பேசாதீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது நம்ம விஜயா இருந்துட்டு ரோகிணியை
ரோகிணியோட கன்னத்தை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்றாங்க, கட்டி பிடிக்கிறாங்க. ரோகிணி, நீ இருக்கிற வரைக்கும் என் பையன் மனோஜுக்கு கவலையே இல்லை, அவன் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லபடியாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம மீனா வந்து இதெல்லாம் பார்க்க முடியாத பயங்கர கடுப்பில் கிச்சனுக்கு போயிடுறாங்க. இப்போ தான் ஸ்ருதி, ரவி எல்லாருமே வராங்க. இப்போ ரோகிணி வந்து 10 லட்ச ரூபா செக் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த விஷயமெல்லாம் தெரிய வருது. ஸ்ருதி இருந்துட்டு சூப்பர் ரோகிணி, வாழ்த்துக்கள், பிஸ்னஸில் நீங்கள் மேலும் மேலும் உயர்ந்துக்கிட்டே போகிறீங்க, என்ன ஒன்று அதிகமாக போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா இருந்துட்டு, ஸ்ருதி அதெல்லாம் பழைய ஞாபகத்தெல்லாம் நீ கொண்டு வராத, இப்போ என்ன நடக்குதோ அதை மட்டும் பாரு, ரோகிணி இன்னும் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த மீனாவுக்கு மட்டும் நம்மளை பற்றின ரகசியம் தெரியாமல் இருந்திருந்தா நம்ம நிம்மதியாக இருந்திருக்கலாம். இப்போ இந்த சந்தோஷத்தை கூட நம்மளால் முழுமையாக சந்தோஷமாக இருக்க முடியல. ஏன்னா இந்த மீனா எப்போ உண்மையை போட்டு உடைப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. உடனே இங்கே நம்ம விஜயா இருந்துட்டு, ரோகிணி இருமா, உங்கள் 2 பேருக்கும் சுற்றி போடணும், வீட்டில் உள்ளவங்கள கண்ணே பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம விஜயா மனோஜுக்கும் ரோகிணிக்கும் சுற்றி போடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்ருதி கிச்சனுக்கு போகிறாங்க. மீனா, ஒரு காஃபி கிடைக்குமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு, இதை போட்டு கொடுக்குற ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஞாபகத்தில் நம்ம மீனா வந்து காஃபி பொடிக்கு பதிலாக மிளகா பொடியை போட்டுடுறாங்க, போட்டு கொடுக்குறாங்க. ஸ்ருதி குடிச்சிட்டு, ஐயோ அம்மா காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறாங்க. ஐயோ ஸ்ருதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மீனா, ஏன் நீங்கள் ஒரு மாதிரி மார்க்கமாகவே இருக்கீங்க, காஃபி பொடிக்கு பதிலாக மிளகா பொடியை போட்டு வச்சுருக்கீங்க, வாயெல்லாம் காரமாக இருக்குது. ஆமாம் உங்களுக்கு என்னாச்சு மீனா, நம்ம கோவிலுக்கு போனோம்ல, அப்பத்துலேருந்தே நீங்கள் ஒரு மாதிரியாக தான் இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு போல், அந்த விஷயத்த வெளியே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே யோசனையிலே இருக்கீங்க போல், அதனால தான் நீங்கள் நிதானம் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கீங்க மீனா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் மீனா, அப்போ தான் உங்கள் மனசுமே ரிலாக்ஸ் ஆகும், மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே இருக்க முடியாது மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா இருந்துட்டு, சொல்லலாமா வேணாவா, நம்ம சொல்லாமல் இருந்தாலுமே நாளுக்கு நாள் ரோகிணியோட பொய் அதிகரிச்சுக்கிட்டே போகும், சொல்லாமல் இருந்துட்டோம், ஒரு நாள் உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவருமே நம்மளை கோச்சுக்குவார், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே நம்ம மேலே கோவப்படுவாங்க, நம்ம இந்த விஷயத்த சீக்கிரமாக சொல்லி கிறிஷுக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், ரோகிணி வந்து கிறிஷுக்காக எதுவும் செய்யலை அப்படின்னாலுமே நம்ம கிறிஷை தத்தெடுத்து கூட எடுத்துக்கணும், இந்த ரோகிணி கையில் விடவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனைக்குள்ளே போயிடுறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, என்ன மீனா என்னமோ யோசனையிலே இருக்கீங்க, சொல்லுங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ருதி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், என்னால் அந்த விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க முடியல ஸ்ருதி, யார்கிட்டையாவது சொல்லணும்னா அதை சொல்லவும் முடியல, அப்படி என்ன மீனா அவ்வளோ பெரிய ரகசியமாக என்ன, ரகசியம்னு கூட சொல்லலாம் ஸ்ருதி, ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியோட வாய் லொடலோட வாய் எப்போவுமே அவங்க ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க, யார்கிட்டனாலுமே நேரடியாக அந்த விஷயத்த கேட்டுருவாங்க, அப்படிப்பட்ட கேரக்டர் தான் நம்ம ஸ்ருதி. இப்போது நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, சரிங்க மீனா சொல்லுங்கள், நான் யார்கிட்டையும் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நான் எப்படி சொல்லுவேன், என் வாயால் எப்படி சொல்லுவேன் ஸ்ருதி, இங்கே பாருங்கள் மீனா, உங்கள் வாயால் தான் சொல்ல முடியும், அதுக்காக சொல்கிறதுக்காக வேறு ஏதாச்சும் வாயை வாடகைக்காக வாங்கிட்டு வர முடியும், விஷயம் உங்களுக்கு தானே தெரியும், உங்கள் வாயால் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க ஸ்ருதி நான் இப்போவே சொல்லிடுறேன், ரோகிணி 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 என்னாச்சு ரோகிணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஸ்ருதி கொஞ்சம் சொல்கிற வரைக்கும் சைலண்ட்டாக இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து நம்ம எல்லாருமே கோவிலுக்கு போயிருந்தோம்ல, அங்கே என்ன தண்ணி கொண்டு வர சொன்னாங்க, ஆமாம் கொண்டு வர சொன்னாங்க, அங்கே நான் தண்ணி கொண்டு வரலான்னு போகிறப்போ ரோகிணி, கிறிஷோட அம்மா, இது கிறிஷோட பாட்டி, அதுக்கப்புறம் மகேஸ்வரி இவங்கெல்லாம் உட்காந்து யாருக்கோ திதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு என்ன இப்போ, இல்லைங்க அது வந்து என்ன மீனா இப்போ திக்கி தடுமாறுறீங்க, அப்படி என்ன ரகசியம் சீக்கிரமாக சொல்லுங்கள் மீனா, எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ரோகிணிக்கு ஒரு குழந்தை இருக்குது, ரோகிணியோட குழந்தை கிறிஷோட பாட்டி தான் ரோகிணியோட அம்மா, இவங்க ரிலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஸ்ருதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, அப்படியே மயங்கி விழுற மாதிரியே போகிறாங்க. உடனே மீனா பிடிக்கிறாங்க, என்ன ஸ்ருதி மயக்கம் போட்டு விழ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மீனா நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கு அப்படி தான் இருக்குது, அப்போது கிறிஷு ரோகிணியோட குழந்தையா, எத்தனை நாள் கிறிஷ் இந்த வீட்டுக்கு வந்திருப்பான், அதே சமயம் ஆன்ட்டியுமே கிறிஷை எப்படியெல்லாம் சொல்லி திட்டிருப்பாங்க, யாருக்கு பிறந்த குழந்தைய குட்டி பிசாசு, அது மட்டும் இல்லாமல் பிச்சைக்கார குடும்பம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி திட்டிருக்காங்க, அப்போயுமே ரோகிணி சைலண்ட்டாக தானே இருந்தாங்க,
தான் பெத்த பிள்ளைய ஒருத்தவங்க திட்டிட்டு இருக்காங்களேன்னு கூட அவங்க கொஞ்சம் கூட வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்களா? அதை விட ஷாக்கிங் என்னன்னா, இந்த விஷயம் மனோஜுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பா மனோஜுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐயோ! இந்த ரோகிணி சரியான கேடியா தான் இருக்காங்கல்ல. ஏற்கனவே மலேசியா மாமா, அப்பா மலேசியால இருக்காரு, கோடிக்கணக்கான சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அம்மாவே எனக்கு இல்ல, இறந்து போயிட்டாங்க சின்ன வயசுலயே அப்படின்னலாம் சொன்னாங்க. இப்போ இந்த கிறிஷோட பாட்டின்னா ரோகிணிக்கு ரிலேஷன்னா இதை கேட்டாவே எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு ஸ்ருதி. மீனா, இந்த விஷயம் மட்டும் ஆன்ட்டிக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான். ஆன்ட்டி பேயாட்டம் ஆடிடுவாங்க. ஸ்ருதி இது ரோகிணிய உண்டுலன்னு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஸ்ருதி, இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்து எனக்குமே ஒரு மாதிரி இருக்குது. வீட்டில் சொல்லாமலும் இருக்க முடியல. அது சொன்னால் ஏதாவது பிரச்சனை வரும்னு தோணுது. இப்போ வரைக்குமே நான் சொல்லவே இல்லை. அம்மா மீனா, நீங்கள் எதுக்காக இந்த விஷயத்த மறைக்கணும்? இந்த வீட்டில் உள்ளவங்கள ரோகிணி இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. பாவம் மனோஜ், அவர் ரோகிணியோட ஹஸ்பண்டு, அவருக்குமே தெரியல அப்படின்னா இது தப்பு தானே? எதுக்காக இந்த ரோகிணி இப்படி ஃப்ராட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? உண்மையை சொல்லி அவங்களுக்கு பழக்கமே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஸ்ருதி, அவங்களுக்கு உண்மையே வராது போல். நான் எப்போவோ உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்போது கிருஷ்ணும் நானும் இது குளத்துல விழுந்து செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பிளாக்மெயில் பண்ணாங்க. ரோகிணி செத்தா கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. கிருஷ்ணை வச்சு என்னை லாக் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த விஷயத்த மற்றவங்ககிட்ட சொல்லணுமா இல்லை சொல்லக்கூடாதா, இல்லை சொல்லாமல் இருந்தால் பெரிய பிரச்சனை வருமேன்னு சொல்லிட்டு நிறைய குழப்பம் இருக்குது ஸ்ருதி. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க மீனா, இவ்வளோ பெரிய ரகசியத்தை நம்ம மறைச்சி வைக்கிறதுன்றது பெரிய பெரிய நமக்கு பிரச்சனையை தான் கொண்டு வரும். ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் மீனா. இந்த விஷயத்த நம்ம மறைச்சி வைக்காமல் வீட்டில் சொல்கிறது தான் கரெக்டு. ஒரு நாளைக்கு அதாவது நம்ம மறைச்சி வைக்கிறோம், இன்னொரு நாளைக்கு பெரிய பிரச்சனையாக வரும். ஏன்னா இந்த ரோகிணியை நம்பவே முடியாது. அவங்க வாயை திறந்தாலே பொய்யாக தான் இருக்குது. அதாவது அவங்களோட பொய் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். இந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக அவங்க அதிகமாக பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்லி வச்சுருக்காங்களோ யாருக்கு தெரியும். இந்த விஷயத்த மறைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நமக்கு தான் இதில் கெட்டது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கே அவங்க துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கண்டிப்பாக நம்ம வீட்டில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ரோகிணி கிச்சனுக்குள்ளே வராங்க. இப்போது நம்ம மீனா இருந்துட்டு, ஸ்ருதி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஸ்ருதி இருந்துட்டு ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே ரோகிணியும், என்ன ஸ்ருதி, எதுக்காக என்னை பார்த்து இப்படி முறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க உங்களை மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லவும், என்ன ஸ்ருதி நீங்கள் பேசுகிறதே ஒரு மார்க்கமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம ரோகிணி. ஒருவேளை மீனா எல்லா விஷயத்தையுமே இந்த ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. இப்போது நம்ம ஸ்ருதி இருந்துட்டு கேட்காமலும் இருக்க முடியல. எப்போவுமே அவங்க டைரெக்டாக கேட்டுருவாங்க. அதனால இப்போது ரோகிணி கிட்ட, ரோகிணி உங்களுக்கு மனோஜ் கூட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கா? மனோஜ் கூட கல்யாணம் பண்ணிக்கிருந்தது செகண்ட் மேரேஜ் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டதுமே நம்ம ரோகிணி வாயடிச்சு போயிடுறாங்க. மீனாவை பார்க்குறாங்க. மீனா முறைக்கிறாங்க. போச்சு, மீனா வாயிலிருந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இந்த ஸ்ருதி சும்மாவா இருப்பா? அடுத்த நிமிஷமே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவா. என்ன பண்ணுறது, பேசாமல் ஸ்ருதி காலில் விழுந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரோகிணி, எதுவுமே வாய் பேசாமல் சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், உங்களுக்கு குழந்தை கூட இருக்காமே, அது கிருஷிதான்னு சொல்லி சொன்னாங்க, உண்மையா? ஏன் இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லலை? எதுக்காக இதை மூடி மறைக்கிறீங்க? எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தா அப்போவே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையோடு முடிஞ்சிட்ருக்கோம். இந்த விஷயமெல்லாம் ஆன்ட்டிக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவ்வளோதான், உங்களை உண்டலன்னு பண்ணிடுவாங்க. அதெல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ரோகிணி இருந்துட்டு, ஸ்ருதி எனக்கு எல்லாமே தெரியும் ஸ்ருதி, தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதீங்க ஸ்ருதி, என் வாழ்க்கையே போயிடும். இந்த விஷயம் மட்டும் ஆன்ட்டிக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து என்னை வாழ விட மாட்டாங்க. இது உங்களுக்கே தெரியும்ல, நான் மலேசியா அது இதுன்னு போய் சொன்னதுக்கே ஆன்ட்டி என்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. மனோஜ் கூட கொஞ்ச நாள் பேச விடாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மனோஜுமே ஆன்ட்டி சொல்கிற பேச்சை தான் கேட்பாரு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அப்படி தான் செய்வாங்க. நீங்கள் பண்ணுற திருட்டு வேலைக்கு எல்லாமே உடந்தையாவா வர முடியும்? நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பொய், ஃப்ராடு, தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா? ஏற்கனவே எவ்வளவோ பொய் சொன்னீங்க. அதுக்கப்புறம் அங்கிள் கூட கேட்டார், இன்னும் ஏதாவது பொய் இருக்கா, இல்லை இதோடு லாஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எதுவுமே இல்லை, சத்தியமாக எந்த பொய்யும் மறைக்கல, எந்த உண்மையுமே மறைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போது மிகப்பெரிய ரகசியத்தையே மறைச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு. பாவம் அந்த கிறிஷை தனியாக ஒத்தையில் நீங்கள் தவிக்க விட்டுருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியலையா ரோகிணி? உங்களோட குழந்தைய விட உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை தான் முக்கியமாக போயிடுச்சா? கொஞ்சம் கூட அந்த குழந்தைய பற்றி நீங்கள் நினச்சே பார்க்கல.
சின்ன வயசுலேயே தாயோட பாசத்துக்கு ஏங்க விட்டுட்டீங்கல்ல. சி, உங்களை மாதிரி ஒரு அம்மாவை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. பாவம் கிறிஷு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதி எங்கள் ரோகிணியை வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி ப்ளீஸ் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. ஐயோ ரோகிணி எந்திரிங்க, தப்பு பண்ணிட்டீங்க, அதுக்கு இன்னும் பண்ண முடியாது. இப்போது இத்தனை நாள் மறைச்சது எல்லாமே போதும், உங்கள் வாயால் நீங்களே எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறீங்களா இல்லை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ ஸ்ருதி வேண்டாம் ஸ்ருதி, தயவு செஞ்சு இப்போ சொல்லாதீங்க, நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேண்டாம் ரோகிணி, நேரம் பார்த்து நீங்கள் சொல்கிறன்றதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஏன்னா இந்த பொய்யை மறைக்கிறதுக்காக நீங்கள் எத்தனை பொய் சொல்ல வேண்டியிருக்கோ, அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த உண்மையை மறைக்காமல் நீங்கள் விஷயத்த சொல்லிடுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உண்மை வெளியே வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ நரகம் தெரியுமா? அந்த வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கலாம். ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கை நல்லா இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மனோஜுக்கு மிகப்பெரிய துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பாவம் இல்லையா அவர்? வீட்டில் உள்ள எல்லாருமே உங்களை தலைமலை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஆன்ட்டி தான். ஆன்ட்டியை நீங்கள் ஏமாத்திருக்கீங்க ஏற்கனவே. பணம் அது இதுன்னு சொல்லி ஏதோ ஆன்ட்டி பணம்னா கொஞ்சம் ஆசைப்படுவாங்க. அதுக்காக அதவே வீக்னஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு அவங்கள நீங்கள் நிறைய ஏமாற்றிட்டீங்க. இப்போது அவங்க மனோஜோட வாழ்க்கையை கெடுக்குறீங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை வரும். இது ரொம்ப நாள் போனாலுமே கண்டிப்பாக இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் இன்னும் எவ்வளோ பொய்யை அதாவது எவ்வளோ உண்மையை மறைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த விஷயத்த நான் இப்போவே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ரோகிணி பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன் மீனா இப்படி பண்ணீங்க? நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்கள் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி சொல்லி என் வாழ்க்கையை இப்படியே ஸ்பாயில் பண்ண வைக்கிறீங்களே. கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நானும் கிறிஷும் உயிரோடவே இருக்க மாட்டோம், நாங்கள் செத்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரோகிணி, பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஃப்ராடு வேலை. இப்போது எங்ககிட்டே பிளாக்மெயில் பண்ணுறீங்க. நீங்கள் செத்தானா சாகல்னா எனக்கு என்ன? உங்களை மாதிரி கேடு கெட்டவங்க இருந்தா என்ன இல்லைனா என்ன? நான் இப்போவே விஷயத்த சொல்ல போகிறேன். தப்பு பண்ணிட்டீங்களே, தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். உப்பு தினமும் தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஃப்ராடு வேலை. இது இன்னும் நீண்டு போகாமல் இருக்கிறதுக்கான வழியை தான் நான் சொல்கிறேன். நான் இப்போவே எல்லாருக்கிட்டையுமே விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ருதி வெளியே போயிட்டு இங்கே அண்ணாமலை கிட்ட பேச போகிறாங்க. அண்ணாமலை, விஜயா எல்லாருமே வெளியே உட்காந்துருக்காங்க. இப்போ ஸ்ருதி சொல்ல ஆரம்பிக்கவும் ரோகிணி மீனா உங்களை நம்பினதுக்கு நல்லா என் முதுகில் குத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி பயங்கரமாக அழுகுறாங்க. மீனாக்கு வேறு பதட்டமாக இருக்குது, என்ன பிரச்சனை நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை கிட்ட இங்கே நம்ம ஸ்ருதி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம அண்ணாமலை பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. விஜயா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏ ஸ்ருதி, என்ன நீ என் மருமக ரோகிணியை பற்றி தப்பாக பேசாத. அவள் இன்னைக்கு கூட 10 லட்ச ரூபாய் செக்கு, அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஆர்டரை பிடிச்சி கொடுத்துருக்கா. அவள் இப்படியெல்லாம் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே போகிறது உங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல போல. இந்த மீனாவுக்கும் முத்துவுக்கும் தான் அவங்களோட வளர்ச்சி பிடிக்கலன்னு நினச்சா உனக்குமே பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, நான் நினச்சேன்னா என் அம்மாவும் என் அப்பாவும் எனக்கு கோடி கணக்கில் எடுத்துகிட்டு கொட்டுவாங்க. நான் ஒன்றும் பொறாமை பிடிச்ச ஒன்றும் கிடையாது. என்கிட்ட இல்லாத பணமா? நான் நினச்சா எவ்வளோ பணம் வேணாலும் புரட்ட முடியும். அந்த ரேஞ்சில் தான் நான் இருக்கேன். நான் பணத்தெல்லாம் பெருசாக மதிக்கிறது கிடையாது. அதாவது பணக்காராக இருந்தால் தான் அவங்கள மதிக்கணுன்றது கிடையாது. நல்ல மனசும் நல்ல உள்ளமும் இருக்கணும், மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கணும். மீனா மாதிரி ஆளுங்களை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களை மாதிரி ஒன்றும் இல்லை ஆண்டி. பணம் இருந்தால் ஒரு மதிப்பு, பணம் இல்லைன்னா ஒரு மரியாதை. இப்படியெல்லாம் என்னால் பாரபட்சமெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை இருந்துட்டு, ஸ்ருதி நீ சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டுமா. விஜயா, இப்போ பார்த்தியா, ஏற்கனவே அந்த ரோகிணிக்கு கல்யாணம் நடந்திருக்கு, ஏற்கனவே குழந்தையும் இருக்குது, மலேசியா அது இதுன்னு சொல்லிட்டு எத்தனை பொய்யை சொன்னான். அப்போது நம்ம எல்லாரும் என்ன சொன்னோம்? இதோட பொய் நின்றுச்சா, அதாவது ஏதாவது உண்மை இருக்கா, ஏதாவது மறைச்சி வச்சிருக்கான்னு கேட்டதுக்கு சத்தியம் பண்ணி நான் எந்த உண்மையும் மறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிறிஷு தான் ரோகிணியோட குழந்தை, ஏதோ துபாயில் வேலைக்கு போயிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கதை விட்டாங்க. இப்போது ஸ்ருதி இது கிறிஷு ரோகிணி தான் அம்மா கிறிஷுக்கு அப்படின்ற விஷயம் இப்போ தெரிய வந்துக்குது. பாவம் மனோஜோட வாழ்க்கையே இந்த ரோகிணி அழிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவுமே நம்பிடுறாங்க. பயங்கர கோவப்படுறாங்க. ஏ ரோகிணி எங்கடி இருக்க, வெளியே வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனோஜுமே ரூம்குள்ளே இருந்து வராங்க. ரோகிணி கிச்சனுக்குள்ளே இருந்து அழுதுகிட்டே வராங்க. ஏய் என்னடி,
இந்த ஸ்ருதி சொல்கிறதெல்லாம் உண்மையா? உன்னுடைய பையன் கிறிஷா ஏற்கனவே குழந்தை பெற்றவளாடி. என் பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ எவனா கல்யாணம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இங்கே ரோகிணிக்கு வேறு வழியே இல்லை. அது வந்து ஆண்டி, ஆமாம் ஆண்டின்னு சொன்ன உடனே எங்கள் விஜயா நம்ம ரோகிணியோட தலைமுடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு கேட்டுக்கு வெளியே தள்ளி விடுறாங்க. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, இனிமே நீ சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்ட்டு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு என் பிள்ளையோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். நான் மனோஜியை எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? அவனுக்கு சின்னதாக காயம்பட்டாலுமே அவன் தாங்கவே மாட்டான். அதை பார்த்து என் மனசு துடிக்குண்டி. அவன் வாழ்க்கையவே அழிக்கணும்னு நினச்சிருக்க. எவனோ ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டிட்டு என் பையன் வாழ்க்கையை இப்போ கெடுத்துட்ட. போயும் பிச்சைக்கார குடும்பத்துலேருந்து வந்திருக்க. மீனாவே உனக்கு எவ்வளவோ மேலு. மீனானா கூட ஏதோ கொஞ்சம் நஞ்சம் பணம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில். ஆனால் நீ பிச்சையிலும் எச்ச குடும்பத்திலேருந்து வந்திருக்க. நீ அந்த பரதேசி குட்டி பிசாசு உன் பையன் நாட்டுங்குதே. எத்தனை நாள் அந்த கிறிஷு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போல்லாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தல. இனிமே இந்த வீட்டில் உனக்கு இடமே கிடையாது. என் பையன் மனோஜுக்கு நான் நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ண போகிறேன். இனிமே உனக்கும் என் பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி பயங்கரமாக நடு ரோட்லேயே உட்காந்துக்கிட்டு அழுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இனி என்னெல்லாம் ட்விஸ்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.